Hi friends, I am Dr. Banu Priya from Luck 32 Dental Care தேவக்கோட்டை. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா S6 ரீட்டைனர், அதாவது கிளியர் ரீட்டைனர். நிறைய பேர் கிளிப் ட்ரீட்மெண்ட் போட்டு முடிச்சிருப்பீங்க. சில பேர் கிளிப் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இப்போது கிளிப் போட்டு பல்வரிசை சரி பண்ணியாச்சு. பற்களுக்கு இடையில் இருக்க கேப் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இல்லை. கிளிப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரீட்டைனர்னு சொல்லக்கூடிய கழட்டி மாற்ற கிளிப் கண்டிப்பாக போடணும். ரீட்டைனர் ஏன் போடணும்? கிளிப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பற்கள் பழைய இடத்துக்கு நகர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இருக்கிற புது இடத்துல பற்கள் ரீட்டைன் ஆகணும். அதாவது நம்ம பல்லை சுற்றி இருக்கிற போன்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ், ஃபைபர்ஸ் எல்லாம் புதுசாக அந்த பல்லை சுற்றி ஃபார்ம் ஆகணும். அதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் இந்த ரீட்டைனரை போட்டுக்கணும். இந்த கிளியர் ரீட்டைனர் நம்ம பல்லோட மேல் பகுதியில் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். பேசுகிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த ரீட்டைனரை நீங்கள் சாப்பிடும்போதும் ப்ரஷ் பண்ணுறப்பவும் கழட்டிக்கலாம். மற்ற எல்லா நேரத்துலையும் நீங்கள் போட்டிருக்கணும். இந்த ரீட்டைனர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால போட்டிருக்கதே தெரியாது. ஸோ நீங்கள் ஸ்கூல் போகிறப்பவும் காலேஜ் போகிறப்பவும் போட்டுட்டு போகலாம். பேசுகிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மெயினாக இந்த ரீட்டைனரை கழட்டி வைக்கும்போது நீங்கள் ரீட்டைனர் பாக்ஸுன்னு சொல்லக்கூடிய தனியாக ஒரு பாக்ஸில் தான் வைக்கணும். நீங்கள் தரையில் வச்சிட்டிங்கன்னா திரும்ப எடுத்து வாயில் போடும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பற்கள் பழைய மாதிரி நகராமல் மெயின்டைன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரீட்டைனர் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.